ஆனால் இங்கே பார்க்கும்போது அது சபைக்கு சீயோன் என்று சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். யோவேலின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 15-16 வசனங்களை வாசிக்கலாம். காலம் ஊதுங்கள், சுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், தனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். சீயோனிலே காலம் ஊதுங்கள், பரிசுத்த நாளை உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதற்கு சாட்சியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 51ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரால் நீக்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி திரும்பி வருவார்கள், மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று எழுதப்பட்ட பார்க்கிறோம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம் சீயோன் என்று இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் கூடி வருகிற இடம் சீயோன் என்று இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சீயோனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாசஸ்தலமாக இருக்கிறது. அந்த சீயோனிலும் தேவன் வாசம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம், நான் வாசமாக இருக்கும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. சபை தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு. நான் 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்ட பார்க்கிறோம். தேவனுடைய வீடு அதனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு அவருடைய வாசஸ்தலம். சீயோனே தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி தேவனாய் கர்த்தர் விரும்பினார். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சபைக்கும் சீயோன் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீயோன் என்றும் எருசலேம் என்றும் சொல்லப்படுவது தேவனுடைய சபையை. எருசலேமுக்கு போனான், அங்கே சீயோன் கோட்டை பிடித்தான். எருசலேம் சீயோன் தேவனுடைய பெரிய, இந்த இரண்டுமே இணைத்து சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். நாம் வேதத்திலே பார்த்தோமானால் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று எழுதியிருக்கும். இன்னொரு இடத்திலே நாம் பார்த்தோமானால் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார் என்று எழுதியிருக்கும். ரெண்டு ஒன்றுதான். எருசலேமும் சீயோனும் ஒன்றாகவே இருக்கிறது என்று நாம் இதன் மூலமாக அறிகிறோம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். பூமியிலே கட்டப்படுகிறது எருசலேம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எருசலேமை சீயோனை தெரிந்து கொண்டார். அது அவருடைய சபையாகவும் இருக்கிறது, அதிலே அவர் வாசம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சகரியாவின் புத்தகத்திலே 8வது அதிகாரத்தில் 2-3 வசனம் கூட வாசிக்கலாம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேம் இடையிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனையுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று தேவனாய் கர்த்தர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை மறந்து கொள்ள வேண்டும். தாவீது போர் செய்து பிடித்துக் கொண்ட ஒரு நகரம் அது சீயோன். அதை அவன் பிடிக்க செல்லும் போது இவ்விதமாக குருடரும் சப்பானிகளும் தடை செய்தார்கள், ஆனாலும் அவன் மேற்கொண்டான். அப்படி போல பூமியிலே இருக்கிற மீட்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருகிற தேவனுடைய சபைக்குள் பிரவேசிப்பதற்கும் இப்படிப்பட்ட குருடர்களும் சப்பானிகளும் தடை செய்வார்கள். இதை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் அதற்குள் கடந்து செல்ல முடியும், அதை தனக்கு நகரமாக கொள்ள முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. எருசலேமாகி அவருடைய சபைக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம் என்றால் இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. சப்பானிகளும் குருடர்களும் தடை செய்வார்கள், ஆனாலும் தாவீது சீயோனை பிடித்தான் என்று எழுதப்பட்டபடியே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும்.
அதை பிடித்துக் கொள்ளாவிட்டால் நாம் அதற்குள் பிரவேசிக்க முடியாது. வேதத்திலே தடைகள் உண்டாயிருந்தாலும் அதை தாவீது பிடித்தான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குருடன் என்றால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், பார்வையற்றவன். இந்த மனிதரை குருடாக்கிறவன் என்றால் பிசாசு என்ற வேதத்திலே சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். மனதின மனக்கண்ணை குருடாக்கினான். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவளுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவரானவர் அவருடைய மனதை குருடாக்கினான். கண்ணுக்கு வெளிச்சம் இருந்தால்தான் பிரகாசத்தை உணர்ந்து கொள்ள முடியும். கண் குருடானவனுக்கு எதுவுமே தெரியாது, ஒரே இருட்டு தான். சத்ருவானவன் மனுஷனுடைய கண்களை முதல்ல குருடாக்குறான். மனுஷனுடைய மனக்கண்ணை குருடாக்கி விட்டால் அவன் தடவி திரிவானே அல்லாமல் தேவனை கண்டுகொள்ளவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அவனுக்கு வெளிச்சம் பிரகாசிக்காது. என்னதான் வெளிச்சம் வீசினாலும் அந்த பிரகாசத்தை அவன் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனபடியினால்தான் முதலிலே பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் மனுஷனுடைய கண்களை குருடாக்குறான். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமுக்கு கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஒரு மனுஷனுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டால் வெளிப்படுகிற வேத வசனத்தை அவன் விளங்கிக் கொள்ள மாட்டான். அதனுடைய வெளிச்சத்திலே அவன் நடக்க மாட்டான். இதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் என்று அறைகூற விட்டாலும் அவனுக்கு பாதை தெரியாது, ஒரே இருட்டாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட குருடர்கள், வேதவசன வெளிச்சம் இல்லாதவர்கள் தேவனுடைய சபைக்குள்ளே மற்றவர்கள் பிரவேசியாதபடி, அந்த சபையை சொந்தமாக்காதபடி, அது தனக்கு நகரமாக கொள்ளாதபடி தடை செய்வார்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய சபையை நமக்கு நகரமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு பெரிய காரியம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிசாசினால் குருடாக்கப்பட்டவன் வசனமாகிய வெளிச்சத்தை காண மாட்டான். வசனமாகிய வெளிச்சத்தை கண்டால்தான் அவன் நடந்து சென்று தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனை காண முடியும், அல்லது தேவனுடைய சபைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே சத்ருவனாலே கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள் இவ்விதமாக தேவனுடைய சபைக்குள் ஒருவர் பிரவேசிக்க தடையாக இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சப்பானிகள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். கண்ணு தெரியலாம், ஆனா காண்கிற பாதையிலே செல்ல முடியாது. அவன் இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டுமானால் இன்னொருவர் தான் தூக்கி செல்ல வேண்டும். தானாக நடக்க இயலாதவன், தானாக ஒன்றையும் செய்ய இயலாதவன் தான் சப்பானியாக இருக்கிறான். அவனால் தொடர்ந்து நடக்கவே முடியாது. ஆனபடியினாலே அவன் தொடர்ந்து செல்ல முடியாதவனாக இருக்கிறான். இப்படி தொடர்ந்து செல்ல முடியாதவனும் பார்வையற்றவனும் தேவனுடைய நகரத்துக்குள் சபைக்குள் பிரவேசியாதபடி தடை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை மேற்கொள்ளுகிறவர்களே சபைக்குள் பிரவேசிக்க முடியும். சபைக்குள்ளும் அப்படித்தான். சபைக்குள் வந்த பிறகு நாம் தர செல்ல வேண்டியது பரலோகத்தில் இருக்கிற சீயோன். இந்த பரலோகத்தில் இருக்கிற சீயோனுக்கும் போக வேண்டுமானால் குருடாக்கப்பட்டவர்கள் தடை செய்வார்கள், சத்தியம் அறியாதவர்கள் தடை செய்வார்கள், அதே போலவே தேவனை பின்பற்ற இயலாதவர்கள் தடை செய்வார்கள். இதையெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மாணவர் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால்
51வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று இங்கே எழுதப்பட்ட பார்க்கிறோம். சீயோனை நோக்கி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. சீயோன் தான் தேவனுடைய ஜனம். சீயோன் தேவனுடைய ஜனம் என்று இங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களே தேவ ஜனங்கள். தேவனுடைய நாமத்தை சொல்வதனாலே ஒருவன் தேவ ஜனமாகிறதில்லை. இது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறதுனால் ஒரு மனுஷன் தேவனுடைய ஜனமாகிறதில்லை. தேவனுடைய வார்த்தையை பெற வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை பெற்றால்தான் நாம் தேவ ஜனமாக இருக்கிறோம். அப்படினாலே தேவஜனமாக இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம். தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய சபையிலே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆனபடியினாலே கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும், உற்று கவனிக்க வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்ருவானோ நம்முடைய கண்களை குருடாக்குவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அவன் பொய் போதகங்களையும் கள்ள வார்த்தைகளையும் சொல்லி நம்முடைய கண்களை குருடாக்கி விடுவான். சப்பானிகள் நம்மை தடை செய்வார்கள், குருடர்கள் நம்மை தடை செய்வார்கள், வேதவசம் அறியாதவர்கள் நம்மை தடை செய்வார்கள். அது அப்படி இல்லை இப்படி என்பார்கள். பாருங்கள், ஒரு பருந்தை கண்டவுடனே கோழி குஞ்சு என்ன செய்கிறது? தன் தாய் கோழி இடத்திலே கடந்து செல்கிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னால் தன்னை தப்பித்துக் கொள்ள முடியாது. பருந்தோ என்னை தூக்கி சென்று சாப்பிட்டு விடும். ஆனபடியினாலே என்னுடைய தாயின் செட்டிங் அடைக்கலமாக கொள்வேன் என்று கடந்து வருவது போல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எப்பவும் சபைக்குள்ளே அடைக்கலம் பொருளாய் காணப்பட வேண்டும். அப்படியானால்தான் நீங்கள் தப்பி பிழைத்து தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரலோகத்தில் இருக்கிற சீயோனுக்கு கடன் செல்ல முடியும். அப்படிப்பட்ட குருடர்கள், வேதவசனம் அறியாதவர்கள் அநேகரை தடை செய்கிறதுனாலே புதிய சீயோனுக்குள் பிரவேசிக்க முடியாதவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். அதிலே முதல்ல தாவீது ஆத்துமா குருடையும் சப்பானியையும் வெறுத்தது போல யார் ஒரு வெறுத்து மெய்யான சத்தியத்தை தேடுகிறாளோ அவர்களே கடந்து வர முடியும். சபைக்குள் வந்த பிறகு அநேகர் இவ்விதமாக தடை செய்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முயற்சி செய்தால்தான் நாம் அதை பிடிக்க முடியும். தாவீது முயற்சி செய்தார், சீயோன் கோட்டையை பிடித்தார், அவருக்கு அது நகரமாயிற்று. இந்த சீயோனை நாம் எப்படியாகிலும் அடைய வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் தான் அதை அடைய முடியும். அந்த வாஞ்சை, விருப்பம், அந்த தரிசனம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். நீதியாயிருந்து இஸ்ரவேலில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று இங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு சீயோனிலே மீதியாயிருந்து எல்லாரும் அந்த சீயோனிலே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இப்படி குருடர்களும் சப்பானிகளும் தடை செய்யும் போது அநேகர் இடர்ந்து போவார்கள். அதிலே மீதியாய் இருந்து யார் தரித்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த சுவாக்கியத்தை அடைவார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். சீயோனிலே நீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் என்று பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. பூமியிலே இருக்கிற தேவனுடைய சபையிலே யார் நீதியாயிருக்கிறார்களோ பாருங்க, ஒரு கொம்பை உழுக்கும் போது அநேக காய் உதிர்ந்து போய்விடும், 1-2 தான் அந்த கொம்புல தங்கி இருக்கும். அப்படித்தான் கடைசி கால ஊழியம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசி கால ஊழியத்தினுடைய நிலை வஞ்சிக்கிற ஆள்களுக்கு, வஞ்சிக்கிற போதகங்களுக்கு அநேகர் இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழி போகார்கள் என்று தரவியத்தில் எழுதியிருக்கிறது. யார் ஒருவர் சீயோனை குறித்த தரிசன உடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களே சீயோனிலே தரித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால்தான் சீயோனிலே மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் என்று பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டதாக பார்க்கிறோம்.
ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். சபைக்குள் பிரவேசிப்பதற்கும் தடை செய்வார்கள், சபையில் நிலைத்திருப்பதற்கும் தடை செய்வார்கள். ஆனபடியால் இந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து சபையில் நிலை நின்று பரலோகத்தில் இருக்கிற சீயோனுக்குள் பிரவேசிக்க தேவஜனங்களாக நாம் பிரயாசப்பட வேண்டும். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், தாவீது தான் பிடித்தான், தடைகளை தகர்த்தெறிந்தான். அப்படி போல தேவஜனமாகிய நாம் தான் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சப்பானிகள் செல்ல முடியாது, சப்பானிகள் தொடர்ந்து செல்ல முடியாது, மற்றவர்கள் தூக்கிட்டே போகணும். எங்க போனாலும் அவர்கள் தானா நடக்க முடியாது. குருடர்கள் இருளிலே இருக்கிற வேதவசனத்தை பற்றியே தெரியாது. அதுபடினால் தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேதவசன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது கோழி தன் குஞ்சின் சட்டையில் சென்று தன்னை பாதுகாத்துக் கொள்வது போல துரு உபதேசக்காரர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து சத்தியத்துக்கு விரோதமாக சொல்லும் போது சபை அணுகி விளக்கத்தை அறிந்து தங்களை சபையிலே ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் அந்த சீயோனை நாம் அடைய முடியும். தேவத்திலே பெரிய நாற்பது வாழ்க்கையிலே உபத்திரங்கள், பலவிதமான துன்பங்கள், இடர்கள் உண்டாகலாம். அப்படி உண்டாயிருந்தாலும் உடனே அந்த கோழி சென்று குஞ்சு தன்னை காத்துக் கொள்வது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை காத்துக்கொண்டு எருசலேமிலே தரித்திருக்க நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாற்பது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது அவனுடைய நகரமாயிற்று. அதற்குள் பிரவேசிக்க சப்பானிகளும் குருடர்களும் தடை செய்தார்கள். ஆனாலும் அவர்களை ஜெயித்து அவன் அதை சொந்தமாக்கி கொண்டான். அப்படி போல பூலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சபையாகிய சீயோனுக்குள்ளும் பிரவேசிக்க தடை செய்யலாம். பிரவேசித்த பின்பு அதில் நிலைநிற்பதிலும் இப்படிப்பட்டவர்கள் தடை செய்யலாம். அந்த தடைகளை எல்லாத்தையும் நீக்கி நாமே அந்த பரலோகத்தில் இருக்கிற சீயோனுக்குள் கடன் செல்ல முயற்சி செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும்.